இலங்கையில் திடீரென மாற்றமடைந்த வாகன விலைகள். இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயன்படுத்திய கார்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலை தொடருமானால் வாகன விலைகள் மேலும் உயரலாம் என வாகன விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் இன்றைய டாலர் பெறுமதி. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 295 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 286 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதனை போன்று ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை 373 ரூபா மற்றும் கொள்வனவு விலை 373 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. பேராறு நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறப்பு. வவுனியா மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பேராறு நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 1 அடி திறக்கப்பட்டுள்ளன. நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக வவுனியாவில் பல குளங்கள் நிறைந்துள்ளன. அந்த வகையில் பேராறு நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளமையினாலேயே வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் இதற்கு கீழுள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அஸ்வெசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவித்தல். அஸ்வெசும நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்குவதற்கு இன்று முதல் மேலதிக அவகாசம் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அந்த கால அவகாசம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி பலன்கள் வாரியம் அறிவித்துள்ளது. அதற்குள் நிர்ணயிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். விண்ணப்பங்களை பிரதேச செயலகத்திலோ அல்லது நலன்புரி பலன்கள் சபையின் இணையதளத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.